ஹலோ ஆல், ராகி இட்லி மாவு ப்ரிப்பேர் பண்ணலாமா? ராகியில் நிறைய கால்சியம், அயன், ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கவங்களுக்கு, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஒரு கில்ட் ஃப்ரீ ஃபுட்டாக இருக்கும். நான் சொல்கிற ப்ரொபோர்ஷனில் அரைச்சி பாருங்கள். ராகி இட்லி சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ராகியும் இட்லி அரிசியும் 3:1 ப்ரொபோர்ஷன் எடுத்திருக்கேன். ராகி 3 கப், இட்லி அரிசி 1 கப். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீரில் ஊற வச்சிடலாம். இது கூட 2 ஸ்பூன் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இன்னொரு பவுலில் 1 கப் உளுத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வைக்கலாம். 5 to 6 hours ஊறட்டும். உளுந்து அரைக்கும் போது சூடாகும். சூடான உபரி வராது. அதனால ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை தெளித்து அரைங்க. கொஞ்சமாக உளுந்த தண்ணியில் போடுங்க. அது ஃப்ளோட் ஆனால் நம்ம உளுந்து ரெடி எடுத்துடலாம். ஊற வச்ச ராகியும் இட்லி அரிசியும் போடலாம். அதை நல்லா மையாக அரைச்சிட்டு மாவு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட அரைச்சி வச்ச உளுந்தையும் போட்டுடலாம். ரெண்டுத்தையும் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ இட்லி மாவு இன்னும் ஃப்ளஃபியாகவும் இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் வரும். இட்லி மாவு ஃபர்மெண்ட் ஆகட்டும். நம்ம நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஹெல்த்தியான ஃப்ளஃபியான ராகி இட்லி மாவு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு ஹெல்த்தியான ரெசிபியில் பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.